நம்ம மேலதான். என்ன நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் நம்மளை குறை சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு கரெக்டா போத்திக்கலாம், ஓரளவுக்கு கரெக்டா முக்காடை போட்டுப்போம், ஓரளவுக்கு கரெக்டா ட்ரெஸ் பண்ணிப்போம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. முக்காடு போட்டுருந்தா இப்படி பாதியில போயிருக்கோம், அது விலகி நிறைய பேர் வீடியோல கூட பார்ப்பாங்க. இப்படி போயிருக்கோம் பாருங்க, அரை முக்காடு, சரியான அரை வேக்காடு. தலையை கவர் பண்றது இல்ல. இதை போட்டா அதை சொல்லுவாங்க, அதை போட்டா இதை சொல்லுவாங்க. நம்மள மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிசிக்கலா நிறைய அபியூஸ் பண்ணுவாங்க. ரைட்? பயமா இருக்கும். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி கேமரா யாராவது வச்சுட்டானே நடுக்கமா இருக்கும். நான் ரொம்ப பயப்படுவேன். பாருமையா ஷூட்டிங்கை பார்த்து எனக்கு அப்படியே பயமா இருந்துச்சு. அப்பா பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா என்னுடைய முகத்தை அந்த கேமரால காமிக்க பயம். ஏன் பயம்னா, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஃபேஸ்புக்ல போக சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு குரூப் கேட்டாங்க. நான் என் கணவர்கிட்ட சொல்லிட்டப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒருத்தர், நம்ம என்னதான் பண்ணியிருந்தாலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்கங்க, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லா ஜெபிப்போம், திடீர்னு நம்ம ஜெபிச்சிருப்போம், கோவம் வந்துடும் நமக்கு. ஜெபித்து முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சு உடனே நம்ம ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, என்னதான் ஜெபிக்கிறத பாரு, ஜெபிச்சுட்டு இப்படி பேசுற, ஜெபிச்சாலும் ஏன் ஜெபிக்கிறேன்னு சொல்றது, ஜெபிக்கலனாலும் பாரு அந்த அம்மா பாரு எப்படி சொல்லுச்சு, 6 மணி நேரம் ஜெபிக்குதான், நீயும் இருக்கே என்னைக்கா ஜெபிச்சிருக்கியா, ஜெபிக்கலன்னு சொல்றது. பாடுனா எப்படி பாடுற பாருன்னு சொல்றது, உடுத்துனா இதை ஏன் அப்படி உடுத்துறேன்னு சொல்றது. நம்மளை பார்த்துதாங்க அநேக அம்புகள். ஆண்கள் எப்படி இருந்தாலும் அவங்க நின்று பேசினாலோ, அவங்க பிரசங்கம் பண்ணாலோ, அவங்க ஊழியம் பண்ணாலோ, எனக்கு தெரிஞ்ச அவங்க மேல எந்த அக்யூசேஷனுமே, ட்ரௌசர் போட்டு பேசுறாங்க, அக்செப்ட் பண்ணி அல்லேலூயா ஆமென் போடுறாங்கங்க. ஆனா நம்ம எவ்வளோ கட்டுக்கோப்பா நின்று பேசினாலும் நம்மளை பற்றி என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, they will be pinpointing us. அக்காக்கு அது அனுபவம் இருக்கு. பேசுற பிரசங்கிக்கிற எல்லாருக்குமே மீடியாவுக்கு போய் முன்னாடி நிற்கிறது வெறும் பிரபலங்களை மட்டும் இல்லை, நிறைய வார்த்தைகளையும் சுமக்க வேண்டியதா இருக்கும். அந்த அம்புகள் வந்து நம்ம இருதயங்களை துளைக்கும் போது வேதனையா இருக்கும், விட்டுட்டு ஓடிடலாமான்னு இருக்கும். ஆனா வசனம் சொல்லுகிறது, எத்தனை வில் வீரர்கள் உனக்கு முன்பாக நின்று அம்புகளை எய்தாலும் உன் வில் உறுதியாய் நிற்கும். ஆமென். You will stand. Hallelujah. Hallelujah. நான் ஊழியத்துக்கு நான் ஆசையா வந்தேங்க, ஓடி வந்தேன் ஊழியம் செய்யறதுக்கு. எப்படா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பொண்ணு கேட்பாருன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு கணவனை தருவேன் ஊழியக்கார. காத்துக்கிட்டு இருந்தேன், எப்படா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடுவோம், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். வைராக்கியமா ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்த உடனே சலாப்புன்னு ஒரு பாஸ்டர் அடிச்சார், வார்த்தையினால. அவ்வளவுதான். எல்லாம் லியோ பாஸ்டரோட எல்லாம் நிக்க முடியாது. இப்படி இன்னும் கொஞ்ச நாள் நான் அவரோட கூட சும்மா தான் போயிட்டு இருப்பேன். அவர் மைக்கில் எனக்கு தரமாட்டார், சும்மாவே போயிட்டு இருப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க, சும்மாவே எதுக்கு கூட போயிட்டு இருக்க, நீ போய் வேலை செய். யாருமே என்னை என்கரேஜ் பண்ணலைங்க வந்த புதுசுல சொல்றேன். ஆனா நல்ல கணவர், நல்ல குடும்பம், அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. பட் திடீர்னு வரும் பொழுது, வா நீ ஊழியத்துக்குன்னு எல்லாத்தையும் விட்டு வந்தியே, உன் வேலையை விட்டு வந்தியே, உனக்கு லாபமா இருக்கிற லட்சங்களை விட்டுட்டு வந்தியே, வா அப்படின்னு சொல்லி யாரும் என்ன பண்ணல. No one encouraged me. But that doesn't mean that my God didn't call me. Amen. அது என்னை கர்த்தர் அழைக்கவில்லை என்பதற்கு அடையாளம் அல்ல. கொஞ்ச நாள் ஆண்டவர் அந்த வில் வீரர்களை நிக்க வைத்து அம்புகளை ஏய வைத்தார். ஆனா நான் திரும்பி போயிடல. I didn't turn back. I didn't show my back. நான் பேக் காமிக்கல. நிப்பேன். என் கணவரோடு போவேன். சும்மா தாங்க போவேன், சும்மாவாது போய் உட்காந்துட்டு இருப்பேன். அப்படி உட்காந்துட்டு இருந்தேன். என் கணவர் திடீரென்று ஒரு நாள் கூப்பிட்டு, வா அப்படின்னு மயக்க கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் எங்களை 2 பேரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு எதுக்கு இது சாட்சியா சொல்றேன்னா, துவக்கத்துல எல்லா வாழ்க்கையில ஒரு திருமணம் ஆகி போன உடனேவோ, இல்ல ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போன உடனே, ஒரு காலேஜ் சேர்ந்த உடனேவோ, உங்களுக்கு கண்டிப்பா வில் வீரர்கள் உங்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். அம்புகள் உங்கள் வாழ்க்கையில நேரா வரும். You should expect discouragement. அந்த வில் வீரர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்னா ஓகே சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, வலது இடது பக்கம் சாயாமல் நேர் வழியா. வசனம் சொல்லுது, பெத்சிமேஷன் பசுக்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த பெத்சிமேஷன் பசுக்கள் பெலிஸ்தியர்களுடையவங்க. ஆனா வசனம் சொல்லுது, அது தன் உடன்படிக்கையை சுமந்து கொண்டு வல பக்கம் இடப்பக்கம் சாயாமல் நேரா எங்க போகணுமோ அங்க போச்சான். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உங்க நோக்கம் எல்லாம் சொல்றேன். your target is your family. ஆமென். Your target is your family. நீங்க வேத புத்தகத்துல வாசித்தீங்கன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இயேசு 12 சீஷர்களை அழைக்கிறார். இந்த 12 சீஷர்களை சூஸ் பண்ண உடனே, இப்ப நம்ம டிசைபிள்ஷிப்பும் போயிட்டு இருக்கு.
இந்த 12 டிசைபிள்ஸை சூஸ் பண்ண உடனே அவங்களுக்கு ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுக்குறாரு, வல்லமையை கொடுக்குறாரு. வல்லமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது அவங்களுக்கு ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொல்றார், நீங்கள் போய் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நேர ஒரு கை காமிப்பார். எங்க தெரியுமா? இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்க, அங்கங்கெல்லாம் போகாதீங்க. டார்கெட் உங்களுக்கு யார் தெரியுமா? இஸ்ரவேல் வீடு. உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், உங்க டார்கெட் யாரு தெரியுமா? உங்க குடும்பம். ஃபர்ஸ்ட் உங்க டார்கெட் உங்க ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் உங்க டார்கெட் உங்க கணவர், ஃபர்ஸ்ட் உங்க டார்கெட் உங்க பிள்ளைகள். கர்த்தருக்குள்ள இந்த பிள்ளைகள், அதான் சொல்லுவாங்க, டோன்ட் ரைஸ் சில்ட்ரன். பிள்ளைகளை வளர்க்காதீங்க, கர்த்தருடைய கைகளில் இருக்கிற என்னவா வளங்க? அம்புகளா வளருங்க. ஆமென். சொல்லுங்க, இயேசுவே இவன் ஒரு பிள்ளை அல்ல, இவன் ஒரு பிள்ளை இல்ல, உங்க கையில இருக்கிற அம்பு. ஆமென். இந்த பிள்ளை தலை மேல கை வச்சு சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, என் பேர பிள்ளைங்க சும்மா சாதாரணமா இந்த வீட்டில் இந்த உலகத்தில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த பிள்ளைங்க மாதிரி இருக்கக்கூடாது, அம்புகளா இருக்கணும். என் பிள்ளைங்க உங்க கைகளில் தண்டாயுதமா இருக்கணும், உங்க கைகள் அஸ்திராயுதமா இருக்கணும், உங்க கைகளில் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமா இருக்கணும். இந்த பிள்ளைகளை நீங்க கைகளை எடுத்தா எதிர்க்க நிற்கிற ஒருத்தரும் பயப்படணும். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை நீங்க இங்க அமர் சாட்சி சொன்னார் அம்மாவை குறிச்சு. எங்க வீட்டில் எத்தனையோ தூண் இருக்கு, என்னுடைய தாயுடைய ஜெபம் தான் ஒரு பெரிய தூண் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கடைசி காலத்துக்கு வந்துட்டீங்க. இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் ஒன்றை நான் சொல்லுகிறேன், என் டைம். உங்க பிள்ளைகளோடு தெரியல, நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் கர்த்தர் வெயிட் பண்ணுவாரான்னு தெரியல, அவருடைய வருகை எவ்வளோ சீக்கிரம் இருக்குமோன்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? வாட் யூ ஷுட் டூ? ஆண்டவரே, அவங்கள ஷார்ப் பண்ணிகிட்டே இருங்க. ஆமென். நீங்கள் தாங்க ஷார்ப்னர். உங்கள் பிள்ளைகளை அம்புகளாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? ஷார்ப் பண்ணிட்டு. எதுக்கு தெரியுமா? இங்கே பாரு, எப்படி ஆகிலும் படிச்சு நீ ஒரு டாக்டர் ஆயிடணும். பார்த்துக்கோ, எப்படியாக நீ படிச்சு ஒரு கலெக்டர் ஆயிடணும். பார்த்துக்கோ, படிக்கட்டும், டாக்டர் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், வேணான்னு சொல்ல. ஆனா கர்த்தர் இந்த பிள்ளை எப்ப கையில எடுக்கிறாரோ அப்ப அதை விட்டுறணும். எப்படிங்க அக்கா? டாக்டர் ஆமா தானுங்க? கையில எடுக்கிற வரையும் தான், அது வரைக்கும் டாக்டர். அதுக்கப்புறம் இப்ப அவங்களை என்ன சொல்றாங்க எல்லாரும்? ஊழியக்காரி. ஆமென். நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை வளர்க்கணும்னா, என் பிள்ளை ஏதோ படிக்குது, ஆனால் ஆண்டவரே நீங்கள் ஒரு நாள் அதை கையில் என் பிள்ளை எடுக்கும்போது அவன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த உலகத்தின் மேலே பற்றோடு என் பிள்ளையை நான் வளர்க்க மாட்டேன், என் பிள்ளைக்கு சொல்லித்தருவேன். நான் அதான் நம்பிட்டுருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜூடாக்கு சொல்லித்தர போகிற விஷயத்தை உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். என் மனதில் நான் நிர்ணயித்து வச்சுருக்கேன், நிறைய ஜூடாக்கு சொல்லித்தரேன். அதில் நான் ஜூடாக்கு சொல்லி கொடுக்குற விஷயம், யாராவது வந்து கழுத்தில் கத்தியை வச்சுட்டு ஏசுவ மறுதலின்னு சொன்னா, ஏய் வெட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லு. பவுலை போல வளர்க்கணுங்க. ஆமென். அங்கே போனால் உன்னை கட்டி சிறைச்சாலில் வைப்பாங்கன்னு தெரிஞ்சும் கூட, இல்லை நான் செத்தாலும் சாகுறேன். அன்றைக்கு எஸ்தர் பார்த்தீங்களா? நான் செத்தாலும் சாகுறேன். இன்றைக்கு யாரை கர்த்தர் தேடுகிறார் தெரியுமா? லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நினைக்கிற ஒரு பெண். ஆண்டவரே, என் பிள்ளை கர்த்தருக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை என் கணவர் ரொம்ப மோசமாக இருக்கா, நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிங்க, ஏசப்பா என் கணவர் உங்களுக்காக ஊழியம் செய்யணும், நீங்கள் அவரை கையில் எடுத்துருங்க அப்படி நீங்கள் சொல்லி பாருங்க, உங்கள் கணவர் தலைகீழ மாறுவார். இன்றைக்கு பாட்டிலை பிடிக்கிற அவருடைய கைகள் மைக்கை பிடிக்கும். அல்லேலூயா. ஒரு சில பேரோட கர்த்தர் பேசுறார், நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். செய்வார். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு ஊற்று இருக்கு, உங்க இருதயத்துல ஒரு ஊற்று இருக்கு. அந்த ஊற்று பொங்கி வர வர வசனம் சொல்லுகிறது, வனாந்திரங்கள் வயல்வெளி ஆகும். ஆமென். இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீங்க தாங்க ஊற்று. நீங்க போய் ஜெபிக்க 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 உங்க வீட்டுக்குள்ள அந்த தண்ணி அப்படியே உங்க வீடெல்லாம் நனைந்து இருக்கணும், வறட்சியா. அந்த தண்ணி போய் ஃபில்லாக அங்கிருந்து நிச்சயமா உடனே கிடைக்காது, ஆனா நிச்சயம் கிடைக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். உடனே வருமான்னு கேட்டா, இப்போ அக்சால் வாங்கிட்டு எனக்கு ஊற்ற தாங்க அப்படின்னு போன உடனே அவளுடைய நிலங்கள்லாம் இல்ல, அக்சால் போய் உழைத்திருப்பா, அக்சால் போய் பயிரிட்டு இருப்பா. அந்த நீரூற்றிருந்து தண்ணியை என்ன பண்ணிருப்பா? ரெபேக்காளை போல எடுத்திருப்பா, உழைத்திருப்பா, செஞ்சு எடுத்து ஊத்திருப்பா. அப்போ ஒரு பலன் அவளுக்கு கிடைக்கும். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், யாரோ ஒருவர் எனக்காக ஜெபித்தா. இந்த அக்சாலுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கொடுத்தது வாங்கிட்டு போக வேண்டியது தானே. இவளுக்கு இந்த கேரக்டர் எங்கிருந்து வந்தது தெரியுமா? இந்த சுபாவம். நம்ம கூட சொல்லுவோமே, அப்பாவை மாதிரி அம்மாவை மாதிரி அவ பாரு அப்படியே. இதுல மாமியார்கள் கை தேர்ந்தவர்கள். நல்ல விஷயம் நடந்தா என் பையன் மாதிரி, அதுவே பேரப்பிள்ளை கொஞ்சம் கோவப்பட்டா அவங்க அம்மா மாதிரி. என்னங்க, கரெக்ட் தானே?
பிள்ளை பரிசு என் பிள்ளையும் பரிசு வாங்கியிருக்கான், அப்படியே தான் இருக்கான் அப்படின்னுவாங்க. இதே பேர பிள்ளை கொஞ்சம் அடம் பிடிச்சா பாரு அவளை மாதிரியே அடம் பிடிக்கும். இருக்கா இந்த மாதிரிலாம் நிறையா. இப்போ மாமியார்கள் இங்கே கொஞ்சம் வயசானவங்களாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னையே எங்களையே சொல்கிறியம்மா. வயசானவங்களை நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண் வரா, இங்கே நல்ல பெண்கள் எல்லாரும் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக பேசுவோமா கொஞ்சம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் திருமணம் ஆகி வருவா அப்படின்னா அதிக எதிர்பார்ப்போட வருவா. ஆமென், ஆமா தானங்க. முதல் பொறுப்பு ஒரு குடும்ப சமாதானத்துக்கு ஃபர்ஸ்ட் பொறுப்பு யார் தெரியுமா? மாமியார் தான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பொறுப்பு யாரு? மாமியார் தான். பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து இப்பதான் சாம்பார் வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வச்ச உடனே இவ்வளோ காரம்லாம் நாங்கள் சாப்பிட்றதில்ல, இவ்வளோ உப்பெல்லாம் நாங்கள் போடுறதில்ல இப்படி சொன்னீங்கன்னா அடுத்த முறை அது சாம்பார் வைக்க தெரிஞ்சா கூட என்ன தெரியுமா பண்ணிப்பான்? எனக்கு கால் வலிக்குது, நீங்க தான் காரம் கரெக்டாக போட்டு நீங்களே செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொறுப்பு நான் தான் சொல்லுவேன். இந்த வேத புத்தகத்தில் 3 சகோதரர்கள் இருந்தாங்க நோவாக்கு. யாருங்க? 3 பேர், சாரி 3 பிள்ளைகள் நோவாக்கு. சேம் காம் யாப்பேத். இந்த காம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காம் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவங்க அப்பா குடிச்சிட்டு வஸ்திரம் விலகி படுத்துட்டு இருக்காரு. இப்போ காம் உள்ளே போய் பார்க்குறான், அப்பா குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்து ஏதாவது ஒன்று கவர் பண்ணிட்டாது வந்து சொல்லியிருக்கலாம். ஓடி வந்துட்டே நமக்கு எவ்வளோ சொன்னார், அப்படி இருக்கணுமாக்கா இப்படி இருக்கணுமாக்கா, அந்த ஆர்க்குக்குள்ளே உட்கார வச்சு அவ்வளோ பாடம் எப்படி நமக்கு எடுத்தாரு மனுஷன். இப்போ பாரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு போய் தம்ம சகோதரன்கிட்ட. ஆனால் சேமும் யாபேத்தும் பார்த்தீங்களா, இவன் சொன்னான்ட்டு அதை போய் அதை கிராண்டடாக எடுத்துக்காம பின்னாடியே கொண்டு போய் என்ன பண்ணாங்க? மறைச்சாங்க. நான் உங்களுக்கு அதான் சொல்லுவேன், காம் சபிக்கப்பட்டவன். அப்படி இருக்கா வசனம்? ஆமாம். சேம் தன் சகோதரில் விசேஷித்தவன் இருக்கா? ஐ திங்க் சேம் தான் இந்த ஐடியாவை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். யாபேத் கோஆர்டினேட் பண்ணியிருப்பார். அதனால சேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஆமென், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஆண்டவர் எல்லாருக்குமே அளந்தான் போவார். அவர் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அதெல்லாம் சும்மா. அவர் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். நன்மை செய்கிறவனுக்கு அவர் நன்மை செய்வார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஸ்திரீ கர்த்தருக்காக நிற்கிறானா கர்த்தர் நிற்பார். ஆமென். இங்க காம பார்த்துட்டு அவர் சபிச்சுட்டார். ஏன் சபிச்சாரு? எனக்கு ரொம்ப டவுட். இதுக்காகவா அந்த காம சந்ததியே சகிச்சு காணான்னு ஒன்று உருவாகி மகா மோசமான. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? எத்தனை பேர் இங்க காம், எத்தனை பேர் இங்க யாபேத்தா இருக்கு? எப்படி தெரியுமா? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் தெரியுமா? தான் வீட்டுக்குள்ள நடக்கிறத அவன் வெளியே சொல்லவே இல்லைங்க. ஆமென். நான் சொல்லுவேன், நம்ம வீட்டுக்குள்ள அநேக நிர்வாணங்கள் இருக்கும். தெரிந்து ஒருவேளை நோவா குடித்திருக்கலாம், தெரியாமல் ஒருவேளை நோவா குடித்திருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. தான் மருமகளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அந்த பிள்ளை கொஞ்சம் முற்கோபம் இருக்கலாம், அந்த பிள்ளைக்கு செய்ய வராம இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். உங்க பொறுப்பு என்ன தெரியுமா? வஸ்திரத்தை கொண்டு போய் அதை மறைக்கிறது. ஆமென். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க குறைய மறைச்சிருந்தீங்கன்னா அடுத்து ஏதாவது ஒன்று வரும்பொழுது உங்க மருமக ஓடி துணி எடுத்துட்டு வந்து உங்க. ஆமென். நான் அதான் சொல்லுவேன், என்னுடைய மாமியாரும் அப்படிதான். அந்த குடும்பத்துக்குள்ள நான் போகும்போது என்கிட்ட நிறைய குறிகள் இருந்துச்சு. ஐ ஹாவ் டு அட்மிட் தட் இன் த காட்ஸ் பிரசன்ஸ். ஐ வாஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கேர்ள். நிறைய காய்க்கு பேர் கூட எனக்கு தெரியாது. அந்த காயை நான் தான் கட் பண்ணி கூட்டு வச்சிருப்பேன். எங்கள் அம்மா ஃபோனில் என்னம்மா செஞ்சேன்னுவாங்க, ஏதோ ஒரு காய் கூட்டு மம்மி, ஆனால் அந்த காய் பேர் தெரியல அப்படின்னு. கூட்டு வச்சது நான் தான், ஆனால் காய் பேர் தெரியல. அதான் நான் அப்படிதான் இருந்தேன். போன உடனே என்னுடைய மாமியார், உனக்கு இது செய்ய தரல அது செய்ய, அப்படிலாம் இல்லை. எனக்கு இருந்த எல்லா குறைகளையும் அவர்கள் அவருடைய போர்வையில் வச்சு அப்படியே மறைச்சிக்கிட்டாங்க. என் நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டாங்க. என்கிட்ட இருந்த எல்லா குறைகளையும் அப்படியே மறைச்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, எங்கே போனாலும் என் மாமியாரை பற்றி சொல்லாமல் என்னால் பெண்கள் கூட்டத்தை முடிக்கவே முடியாது. எங்கள் அத்தை சொல்லுவாங்க, நான் போய் சொல்ல முடியாத இடத்துலலாம் இப்போ என் மருமக என்னை பற்றி சொல்லுது. மக அம்மாவை பற்றி நல்லா தான் சொல்லுவாங்க, ஆனால் மருமக அம்மாவை பற்றி சொல்கிறது தானேங்க. மாமியார் பற்றி தான் பெரிய சாட்சி. நான் மெசேஜ் முடிச்சுட்டு இப்போ தஞ்சாவூர் ஏஜி சர்ச்சில் ப்ரீச் பண்ணிவிட்டு முடிச்சு கீழே இறங்கி வந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, உங்கள் ஆன்ட்டியை கேட்டேன்னு சொல்கிறீங்களா? உங்கள் ஆன்ட்டி, அவங்க இன்னும் எங்கள் ஆன்ட்டியை எங்கள் அத்தையை பார்க்கவே இல்லை, ஆனால் எங்கள் அத்தையை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? நிர்வாணத்தை பார்த்து அதை மூடிய ஒரு மாமியார்.
ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய நிர்வாணத்தை போய் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லார்கிட்டயும் போய் சொல்றீங்க. யூ ஆர் கோயிங் அண்ட் சேயிங் டு எவ்ரிபடி. எல்லார்கிட்டயும் என் புருஷன் இப்படி பண்றான், என் புருஷன் இப்படி பண்றான், அது அது இல்லைங்க. உங்க போர்வையை எடுத்து மூடுங்க. அப்படியே மறைத்து கொண்டு சொல்லுங்க, இல்ல இல்ல. அப்படி நம்முடைய நிர்வாணத்தை கர்த்தர் மறைத்ததுனால தானே இன்னைக்கு நிற்கிறோம். இல்லைன்னா நான்லாம் எப்படி நின்று இருக்க முடியும்? இன்னைக்கு நீங்களாம் எப்படிங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்க முடியும்? நம்முடைய குறைகளை என் கிறிஸ்து இயேசு மறைத்தாரே, அவருடைய ரத்தத்தை கொண்டு மறைத்தாரே. அதான் சொல்லுவேன், ஒரு குடும்பத்தில் சமாதானத்துக்கு ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்க வேண்டியது மாமியார் தான். ஆனா மாமியார் அடி எடுத்து வச்சும் மருமக அசையலைன்னா அது ஆமென். இன்னைக்கு சில மருமகள் அப்படிதான், என்னத்தான் மாமியார் அசைஞ்சாலும் மருமகள்கள் அசையறது இல்லை. எங்க அம்மா அப்படி சமைப்பாங்களாக்கும், எங்க அப்பா என்ன அப்படி பார்த்துக்கிட்டாராக்கும். இருக்கட்டும், ஆமென். ஆனா இதுதான் வீடு. எத்தனை பேர் சொல்வீங்க? நான் நம்புவேன், நான் நம்புறேன். நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணும், என்ன தெரியுமா? இதுதான் என் வீடு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நிறைய பெண்கள் என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கணவர்கிட்ட கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? எங்க வீட்டுக்கு போலாம். நீங்க அப்படி கேட்க கூடாது. எப்படி கேட்கணுங்க? அம்மா வீட்டுக்கு போலாமா? எங்க போலாமா? இதுதாங்க உங்க வீடு. இந்த வீட்டை கட்டுகிற பொறுப்பை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டை உங்க அண்ணன் வைஃப் கட்டிப்பாங்க, நீங்க போய் கட்ட வேண்டாம். தயவு செஞ்சு குறுக்க போகாது. அது அவங்க வீடு, அவங்க கட்டிக்குவாங்க. ஓகேங்களா? நம்ம எந்த வீட்டை கட்டணும்? வந்த வீட்டை கட்டணும். ஆமே. அவ பாருங்க எவ்வளோ உஷார் இந்த அக்ஸால், கேட்டு வாங்கி கொண்டு போகிறார். இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினேன். இந்த கூட்டத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு போராடும் போது என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், அவங்கள கேட்க சொல்லுமான்னு சொன்னார். ஆமென். நீங்க சொல்லலாம், எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன கேட்க போறீங்க? இது வரைக்கும் நீங்க கேட்ட ஜெப குறிப்பு எது வேணாலும் இருக்கா? இன்னைக்கு நீங்க கேட்க போறது ஊற்று.